வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 14/6/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவ்வியரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: விளைவறிந்த விழிப்போடு துன்பம் வராமல் காக்கும் செயல்முறையே அறமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் எட்டி நிற்கும் உயர் மக்கள் செல்வமும் அடிக்கும் மேலாம். ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மையை எய்து வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு கவிதை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு கவிதையில: இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது, பஞ்சமா பாவங்கள் ஏது, குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது, கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க, முறையாக திருந்திய நற்கலாச்சாலைகளாம் மொழி, நாடு, பொருள் துறையில் பகை, பிணக்கு, போர், அச்சம் இவை ஏது, சிறைச்சாலை விலங்குகளுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் கொள்வோம் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவம் 12 கொடுத்துருக்குறாங்க. அதில் அறநெறிகள் 3 நமக்கு மனிதர்களுக்கு மட்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3ஐயும் சிறப்பாக செய்து வரணும். விளைவறிந்த விழிப்போடு துன்பம் வராமல் காத்து அந்த அற வாழ்க்கை வாழ பழகி கொள்ளணும். ஒழுக்கம், வள்ளலார் 43 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. அதையே சாமிஜி சுருக்கி 14 ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. அதையே சுருக்கி 7 ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. இன்னும் சுருக்கினாங்க, அதை 5 ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. சித்திரை திங்கள் தாரண ஆண்டு 1 தேதி அருளரங்கத்தில் இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்பில் சாமிஜி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நூல்களையும், வேதத்தில் 4 ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம், புராணங்கள், சாஸ்திரங்கள், நீதி நூல்களான பகவத்கீதை, பைபிள், குரான், ஆதிசங்கரர் அத்வைதம், புத்தர் ஆராய்ச்சி நெறி, சமணர் மேன்மை, உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் 36 ஆண்டுகளில் படிச்சுட்டேன். எல்லா நூல்களும் சொல்கிறது என்னன்னா, இந்த 2 ஒழுக்கை பண்பாட்டை தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சாமிஜி அருளரங்கத்தில் சித்திரை திங்கள் தாரண ஆண்டு 1 தேதி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்யும்போது சாமிஜி தவத்தில் 3 முறை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் நம்ம வீட்டில் உள்ள விசிரமம் கொடுக்கக்கூடிய கொசு, அதே போல் எலி, இந்த மாதிரி பிராணிகளெல்லாம் நம்ம துன்பம் கொடுக்குறோமே என்ற வருத்தத்தில் சாமிஜிகிட்ட கேட்டபோது, அப்போ துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று மாற்றிக்கொள்ளுங்க. மனிதநேயம் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும், அதன் பிறகு ஆன்மநேயம் தானாக பிறக்கும் என்றாங்க. அப்போது நாம் ஒவ்வொரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கேற்ற விளைவு நமக்கு உண்டு, அதை புரிந்து கொள்ளணும். அதே போல் கடமை, ஒவ்வொரு தனி மனிதனும் கடமையை செய்யும்போது கடைபிடிக்க வேண்டியது 5, கவனிக்க வேண்டியது 6, அதே போல் சிந்திக்க வேண்டியது 7. நாம் கடமையை சிறப்பாக, பின்விளைவு நன்மையாக இருக்கணும். அப்போ தான் நாம் சிறப்பாக வாழ முடியும். வாழ்க்கை செலவுக்கேற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது. இதை உணர்வின்னு சாமிஜி சொல்கிறாங்க. இன்னொரு வரிகளில் சொல்கிறாங்க, துரியவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் என்று சாமிஜி நமக்கு இந்த 2ஐயும் சொல்லி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யணும். அப்போ அதற்கு இந்த சாமி காட்டிய வழிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கணும். என்னென்னா, கவனிக்க வேண்டியது 6: பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். இந்த 6ஐயும் கவனித்து நாம் தொழில் செய்யணும். ஒரு தொழில், தெரிந்த தொழிலை செய்யலாம். அப்போது நாம் அந்த தொழிலில் இன்னொருத்தர் செய்கிறாங்களேன்னு சொல்லி பேராசைப்பட்டு செய்யும்போது அது நமக்கு பெரும் நஷ்டமாக முடியும். அறியாமை, தெரியாத தொழிலை நாம் செய்யவே கூடாது. தப்பு கணக்கு, லாபத்தை மட்டும் கணக்கு போட்டு செலவை எதையுமே கணக்கு போடாமல் சிலர் என்ன செய்வாங்க, தொழில் செய்வாங்க, பின்னாடி பெரிய பாதிப்பு ஏற்படும். விழிப்பின்மை, நின்று செஞ்சால் தொழில், அதில்
அமர்ந்துட்டா பாதி தொழில், அங்கே இல்லாமல் நம்ம வேறு பக்கம் போயிட்டோம்னா அது தொழிலே இல்லாமல் பகை. நாம் செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு அங்கே ஒரு பகைவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அது பெரிய துன்பத்தை கொடுக்கும். இயற்கை சீற்றம் சொல்லுவாங்க, உப்பு வைக்க போது மழை வருது, பஞ்சு வைக்க போகும்போது காத்தடிக்குது என்று சொல்லி. அதே போல் என்ன சொல்கிறாங்க சாமிஜி, கடமை செய்யும்போது சிந்திக்க வேண்டியது 7ங்கிறாங்க. வயது, அறிவு, பலம், கல்வி, தொழில், செல்வம், செல்வாக்கு, இந்த 7ஐயும் நாம் சிந்தித்து செயல்படணும். அதே போல் கடைபிடிக்க வேண்டியது 4, கடன்பட்ட அனைவருக்கும் திருப்பி செலுத்தணும். லட்சியத்தை அடையணும்னா ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம மனதில் நிறுத்தி நம்ம அந்த லட்சியத்தை அடைகிற வரையிலும் நாம் முயற்சி செய்யணும். அடைவதற்கு நாம் தளராத முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். பட்ட கடனை நாம் திருப்பி செலுத்தணும். இன்னொன்று என்னென்னா 10ல் 1 தான் நம்ம தொழிலுக்காக வெளியில் கடனோ கைமாற்றோ வாங்கலாம். அதே போல் 10க்கு 1 தான் நம்ம லேவாதேவி கொடுக்கலாம். இது கடமையை சிறப்பாக செய்வதற்கான அந்த வழிமுறைகள். அதே போல் ஏகை உடலால், அறிவாட்சி தரத்தால், நம்முடைய பொருளாதாரத்தால் நம்ம அவ்வப்போது என்ன உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி இந்த அறநெறி பின்பற்றி வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க